இருக்கிற தன்னுடைய மனைவியாகிய அன்னாளை எல்கானா ஒரு பொழுதும் விசனப்படுத்தினதில்லை. எந்த வகையிலெல்லாம் தன்னை சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த வகையிலெல்லாம் தன்னை சந்தோஷப்படுத்தி நல்ல ஒரு புருஷனாக இருந்து வந்தான். ஆனால் எல்கானாவினுடைய இரண்டாவது மனைவி ஆகிய இன்னொரு சகோதரிக்கு ஆண்டவர் நிறைய குழந்தைகள் கொடுத்திருந்ததினாலே அவள் இந்த அன்னாளை மிகவும் விசனப்படுத்தி வந்தாள். வாழ்க்கையிலே வேதனையோடும் விரக்தியோடும் கூட நிற்கிற ஒரு சகோதரியை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் வாசித்த வசனங்களிலே இவ்விதமாக நாம் அறிகிறோம். அவள் தேவனுடைய ஆலயத்திலே போய் மிகவும் மனம் கசந்து அழுது ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணினாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஒரு பொருத்தனை பண்ணினாள். கர்த்தர் அவள் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். தாள் பொருத்தனை பண்ணினது போல ஆண்டவர் கொடுத்த அந்த ஆண் குழந்தையை ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய பணிக்கென்று அவள் அர்ப்பணித்தாள். அந்த குழந்தை வளர்ந்து இஸ்ரவேலிலே பிரபலமான ஒரு தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக ஆமேன் அந்த குழந்தை மாறினது. ஆமேன், ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் விசுவாசத்தினாலே சாதனையாளரான அன்னாள் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொஞ்ச நேரம் கொண்டு வர விரும்புகிறேன். விசுவாசத்தினாலே சாதித்த அன்னாள். அன்னாள் ஏதாகிலும் தன் வாழ்க்கையிலே சொந்தப்படுத்தினது உண்டு என்றால் ஆமென், ஸ்தோத்திரம், அது விசுவாசத்தினாலே மட்டும்தான் அது உண்டாயிற்று. ஆமென், ஸ்தோத்திரம். நம்புறவர்கள் ஒரு ஆமென் சொல்லலாமா?